ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாத்துக்குமே என்னோட பர்த்டே விஷஸை சொல்லிக்கிறேன். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஒரு நாய் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட கொட்டாய்க்குள்ள போய் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. அந்த சமயம் அங்கே இருக்கிற மாடுகள்லாம் அந்த விவசாயி கூட சேர்ந்து களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதோட வேலையெல்லாம் முடிச்சு அந்த கொட்டாய்க்குள்ள அந்த மாடுகள்லாம் வரும்போது இந்த நாய் படுத்துட்டு இருக்கிறத பார்க்குது. அது எல்லாமே அந்த கொட்டாய்க்குள்ள வரணும்னு ட்ரை பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் என்னமோ எந்திரிச்சு அதுங்களை உள்ள விடாம கொல கொலன்னு குலைக்குது. அதுங்களை ரொம்ப முறைச்சு பார்க்குது. இதை பார்த்துட்டு அந்த மாடுகள்லாம் அதுக்குள்ளேயே பேசிக்குது, என்னன்னா இவன் நம்ம இடத்துக்குள்ள பூந்துட்டு நம்மளவே உள்ள விட மாட்டேங்கிறானே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவ்வளோ நேரமாக வேலை பார்த்துட்டு வந்தனால ரொம்ப பசியோட வேற இருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்றதுக்கான வைக்க புல்லு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த புள்ளையாவது போய் சாப்பிட போகலான்னு பார்த்தா அதுக்கும் அந்த நாய் அதை விடாமல் முறைச்சு பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. என்னன்னா இவன் அந்த மாடுகளுக்குலாம் ரொம்ப கோபம் வருது. என்னன்னா இவன் நம்ம இடத்துக்குள்ள பூந்துட்டு நம்மளையும் உள்ள விட மாட்டேங்கிறான், நம்ம சாப்பாடையும் அவன் சாப்பிட விட மாட்டேங்கிறான், அந்த சாப்பாடு அவனாலையும் சாப்பிட முடியாது, அப்படி இருந்தும் நம்ம சாப்பாடையும் சாப்பிட விட மாட்டேங்கிறானே சொல்லிட்டு அதுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கு. அந்த சமயத்துல கரெக்டா அந்த விவசாயியும் வராரு. உள்ள வந்துட்டு என்னடான்னு பாக்குறாரு. உள்ள என்ன நடக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து அந்த நாயை அடிச்சு துரத்துறாரு. ஓட ஓட அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியா அந்த நாய்க்கு நல்லா அடியும் விழுந்துருது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த அடுத்தவங்களோட விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அது யூஸ் ஆக போறது கிடையாது. ஆனா நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னே நினைச்சிட்டு கிரட்ஜோடவே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்னன்னா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பொருள் ஆசைப்படாம அவனுக்கு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிருங்க. அடுத்தவங்க பொருள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. தேவைப்படாதப்போ அவனுக்காவது கொடுத்து அவனாவது சந்தோஷப்பட்டு இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கும் இல்லாமல் அவனுக்கும் இல்லாமல் இருக்காதீங்கன்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது வேற ஏதாவது மாரல் தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் உங்க பாலா. அண்ட் இது நம்ம ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. Bye.